தமிழ் சினிமாவில் 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர்தான் நடிகர் லூஸ் மோகன். சிரித்த முகத்துடன் கண்ணை சுருக்கி இவர் பேசும் மெட்ராஸ் பாசை அந்த நேரத்தில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. லூஸ் மோகனை பொறுத்தவரை மோகன சுந்தரம் என்ற இயற்பெயருடன் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். இவரது தந்தை லூஸ் ஆறுமுகம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக வலம் வந்தவர். 1944ஆம் ஆண்டு ஹரிச்சந்திரா என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக அறிமுகமான லூஸ் மோகன் ரஜினிகாந்த், கமலஹாசனுடன் இவர் இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் இவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தர பின் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் மராத்தி, போஜ்புரி, ஹிந்தி, துளு என பல மொழிகளில் காமெடி கதாபாத்திரங்களிலும் 1000க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்த அசத்தி இருந்தார். கடைசியாக 2002ஆம் ஆண்டு அழகி திரைப்படத்தில் நடித்திருந்த லூஸ் மோகன் தனது கலை சேவைக்காக தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். கடைசி காலகட்டத்தில் தன்னை கவனிக்க ஆள் இல்லாமல் ஒரு அனாதை போல வாழ்ந்து வருவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது 84 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.